உடைச்சிடலான்னு பாக்குறியா? நம்பிக்கையை செதச்சிடலான்னு பாக்குறியா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை விட்டு கொடுத்துருவோன்னு பாக்குறியா? காசுக்கு விலை போயிருவோன்னு பாக்குறியா? திரும்பி தலைமையில உட்காந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வரலான்னு பாக்குறியா? இத்தனைக்கும் இவ்வளவு நாள் நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிற அத்தனை வழிகளையும் மறந்துருவோன்னு பாக்குறியா? நடக்காது ராஜா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாருக்கும் முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதை பத்தி நான் விரிவா சொல்லிடுறேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கு அமைச்சரவைன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான விஷயம் சமூக வலைதளங்களில் உலாவிக்கிட்டு இருந்துச்சு. அதை யார் இப்படி ரெடி பண்ணினது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அது ஒரு பெரிய கொத்தடிமை வீட்டிலலாம் காவல் காக்கும்ல நாய், அந்த மாதிரி ஒரு வர்க்கத்தை சேர்ந்தது. யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவரமாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையிலிருந்து எப்போ ரிசல்ட் வரும், இன்னைக்கு அந்த மிஷின்லாம் நம்ம பாதுகாக்க முடியுமா, ஒவ்வொரு இடங்களிலையும் அதை பாதுகாக்கிற விஷயம் அப்படின்றது பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அந்த தீய சக்திகள் வேலையை காட்டிட்டு இருக்க, மிஷினை உடைக்கிறாங்க, சீலை உடைக்கிறாங்க, உள்ள சம்மந்தமே இல்லாமல் போகிறாங்க, வெளியில் வர்றாங்க, கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி ஆமாங்க தப்பு நடக்குதுங்க அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு கூட நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏங்க இன்னைக்கு 23ஆம் தேதி எலெக்ஷன் முடியுது அப்படின்னா 24 ஒரு நாள் விட்டுட்டு 25ல் வாக்காளர்களுக்கான அந்த எண்ணி முடிச்சுட்டு யாருடைய ஆட்சியோ தொடர்ந்து போது இருக்கிற முதல்வரோட அந்த டைம் காலம் முடிஞ்ச உடனே அடுத்த முதல்வர் பதவி ஏற்ற வேண்டியதானே? இதுதான் எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் முன்வைக்கிற பதில் இன்னைக்கு இந்த தேர்தல் அப்படின்றது கிட்டத்தட்ட 5 மாநிலங்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. இப்ப 29ஆம் தேதி நம்மளுக்குடைய நடந்த நமக்கு 23ஆம் தேதி கூடவே நடந்த மேற்கு வங்கம், அடுத்து அவங்களுக்கு 2ஆம் கட்டமா 29ஆம் தேதியோட முடிவடையுது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் அந்த டைமிங் அப்படின்றது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு தொகுதியில ஏதோ ஒரு பிரச்சனையால கள்ள ஓட்டு போட்டாலோ, ஏதோ ஒரு சம்பவம் ஒருவேளை பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ திரும்ப தேர்தல் வைப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இவ்வளவு நாள் கொடுத்திருக்கிறதா தேர்தல் ஆணையமும் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாட்களுக்கு ஒரு தள்ளி இருக்கும்போது அந்தந்த கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்கள் ரொம்ப ஒரு மோசமான நிலையில காவல் காத்துட்டு படுத்து இருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் கிடக்கு. அந்த மாதிரி 62 வாக்கு என்னும் அந்த மையங்கள்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக இளைஞர்கள், நாம் தமிழர் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க அங்க நடந்துட்டு இருக்கிற தப்புகளை கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வந்து காட்டிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா முழுக்க காவல்துறை இன்னைக்கு ஆளும் கட்சியோட கட்டுப்பாட்டுல இருக்கு, தேர்தல் அதிகாரிகளும் ஆளும் கட்சியோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அப்புறம் எப்படிங்க நேர்மையான முறையில நீங்க எங்களுக்கு எண்ணி அந்த உண்மையை சொல்ல போறீங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில விஜய் அவர்கள் எல்லா தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு போயிருங்க, அடிக்கடி விசிட் பண்ணிட்டு வாங்க, பூத் ஏஜென்ட்களுக்கான தேவையான சாப்பாடு, அவங்களுக்கான ஒரு தங்கும் வசதிகள்லாம் சரியா இருக்கான்றது பாருங்க, முழுக்க அந்த டிஸ்பிளே எல்லாம் ஒரிஜினலா கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்க கண்காணிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு லைலா காலேஜ் கூட பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அங்க கூட பிரஸ் மீட் சொல்லியிருந்ததுல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சீர்காழியில இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் சிசிடிவில காணவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. ஏன்னா சாயந்தரம் 5 மணி அப்படின்னா 17, அதாவது ரயில்வே நேரப்படி 17 அப்படின்னா 5 மணி அப்படின்றது தெரியும். ஆனா 5 மணில இருந்து 21 அப்படின்ற டயத்துக்கு அப்படியே ஜம்ப் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல இருந்து 3.25 மணி நேரம் சிசிடிவில இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தொகுதியில தான் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி திருப்பூர்ல இதே சிசிடிவி கேமரா பஞ்சாயத்து, இவ்வளதையும் தாண்டி தான் இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் அங்க காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது தீர்ப்பு அப்படின்றத பார்ப்போம். அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடைக்கானல் சென்றிருக்கிற முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய அசைன்மெண்ட்டை நம்ம நடுப்பக்கம் நக்கிக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தகவலா இருக்கு. அப்படி என்னங்க அசைன்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப சமீப காலங்களா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களா டிவிகே உடைய அமைச்சரவை அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வெளியாயிட்டு இருந்துச்சு. இவருக்கு இந்த பொறுப்பு, இவருக்கு இந்த துறை, இவருக்கு இந்த துறைன்னு சொல்லிட்டு ஒரு 29 துறையை அந்தந்த இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழக 2ஆம் கட்ட தலைவர்கள், தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள், நிர்வாகிகள், செயலாளர்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. என்னமோ யார் வீட்டு சொத்தையும் யாருக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த தீயசக்தி பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு லிஸ்ட்டை பார்த்தோன்னே கண்டிப்பாக இது நம்மளுடைய டிவிகே பசங்க செஞ்சுருக்கிற வேலை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 35 அமைச்சர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இது போக விஜய் அவர்கள் 2 அமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா போடுவேன்னு வேற சொல்லியிருக்காரு. எப்படிங்க இவங்க 29 மட்டும் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்குள்ளேயே கேட்ட கேள்வி. மே 8
8ல் வந்து பதவி ஏற்க போகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நான் விளக்கமே காலையில் வீடியோவில் சொல்லிட்டேன், பார்க்காதவங்க கூட பாருங்கள். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த விஷயத்தை யார் செஞ்சுருக்கா அப்படின்னா நடுப்பக்கம் நக்கி அவர்களுடைய டீமை வச்சு செஞ்சுருக்காப்புல. அவரே இன்னைக்கு காலையில் ஒத்துக்கிற விதமாக வீடியோவும் போட்டு இப்போ பாருங்கள், இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி அமைச்சரவை பண்ணிட்டாங்க. இப்போ அமைச்சரவை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படியும் திமுக ஜெயிச்சிரும், திமுக கூட்டணி ஜெயிச்சிரும். அப்போ இவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, இந்த பிள்ளையும் கிள்ளி தொட்டிலே ஆட்டுவோன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நக்கீரன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அப்போ முழுக்க முழுக்க நம்மளுடைய சந்தேகம் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் கிடையாது அப்படின்றது உண்மையாயிருச்சு. ஏன்னா இந்த தீய சக்தி தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சில சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்லேயே கூட ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு சில இளம் பெண்கள் பேசுவாங்க. அண்ணா ஒருவேளை விஜய் அண்ணா வந்து தோத்து போயிட்டாருன்னா நம்ம என்ன செய்யறது? ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு எவ்வளவோ வந்து நானாக இருக்கட்டும், நம்மளை மாதிரி இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸோட கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். முழுக்க முழுக்க நம்ம இன்னைக்கு தீய சக்தியை எந்த அளவுக்கு வசைப்பாடணுமோ பாடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலை, இல்லாதது பொல்லாததையும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அந்த இளம்பெண்கள் எப்படி கதறாங்கன்னா, விஜய் அண்ணா உங்களுக்காக நாங்கள் திமுக வந்து ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப பயங்கரமாக வந்து அவங்கள வந்து நாங்கள் குற்றம் சாட்டிட்டோம். ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா அவங்க வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க, எங்களை வந்து குறிப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் உண்மையிலே ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்றது தெரியாமல் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப முட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சில இளம் பெண்கள் கதற வீடியோ இப்போதான் தெரியுது. இதுவும் முழுக்க முழுக்க இவங்களோட அசைன்மெண்ட். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக இளைஞர்களை திசை திருப்புறதுக்காகவும் ஒரு மன அமைதியை கெடுக்கிறதுக்காகவும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்க கிட்ட இருக்கிற தைரியத்தை உடைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க இப்போ ஏசியா நெட் அப்படின்ற ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும், மலையாளங்கள்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ், அவங்களோட நியூஸ்லாம். அந்த ஒரு ஏசியா நெட் எடுத்திருக்கிற முழுக்க முழுக்க தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 43% மேலே தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையோட வாங்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கருத்தாக வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 29லேருந்து 31% தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டாலே அவர் தான் சிஎம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையோட களம் காண 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அமைத்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து மக்களுடைய மனசை விஜய் அவர்கள் கவர்ந்து அவருடைய தேர்தல் அறிக்கையை கவர்ந்து. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பிடிக்காது, அதாவது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், சில பேருக்கு நடிகராக மட்டுமே பிடிக்கும், சில பேர் வந்து தொண்டராகவே உண்மை தொண்டராகவே மாறி இருப்போம். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறமா சாதாரண பாமர மக்களுக்கு கூட இந்த அறிக்கை பிடிக்கும். ரைட்ல அந்த லைட் இல்லாத ஏரியாக்களா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு இது வேணுமே, பேனிக் பட்டனா கண்டிப்பாக இப்போ வேலைக்கு போகிற பிள்ளைங்க இளம் பெண்களுக்கு இது வேணுமே, பரவாயில்ல இவர் வந்து அதெல்லாம் பண்ணுறேன்னு இருக்காரு. வேலு நாச்சியார் படையா பரவாயில்லையே, நம்ம வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றமா உடனடியாக சட்டம் வழங்குறாங்க, இது வேணும் நமக்கு. பெண்களுக்கு 2500 ரூபாய் மாசமா, ஓகே நம்மளுக்கு அது தேவைப்படுது, ஏதோ நம்மளுடைய கை செலவுக்கு ஆகும். ஒரு தமிழகம் முழுவதில் வந்து ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு பஸ்ஸில் பயணிக்கிறாங்களா, பரவாயில்ல பயணிச்சுட்டு போட்டுமே, நம்மளை வீட்டு பெண்கள் தானே போகிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கிற அளவுக்கான தேர்தல் அறிக்கையாக தான் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு நார்மலான அரசியல்வாதியா தமிழகத்துக்கு தேவையான அறிக்கையை கொடுக்குற ஒரு முதல்வரா இன்னைக்கு விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு எல்லா மக்களும் எந்த பக்கம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்றது தெரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுகவுடைய அந்த நல்ல திட்டங்கள் சில இருக்கு. ஸ்டாலின் அவர்களே வந்து மக்களுக்கு வந்து மனசுல ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி அவர் தான் ஜெயிக்க போறாரு, நம்ம ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது, ஆல்ரெடி ஓட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஏங்க அந்த மிஷினுக்குள்ள போய் ஆகாத வேலையெல்லாம் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்க இருக்க போது நம்ம பாட்டுக்கு இங்க நின்று உட்காந்து வேடிக்கை பார்க்க போறோம், 10 நாள் தான் அப்படின்றதுக்குள்ள போயிடும். சிசிடிவி கேமரா தேர்தல் அதிகாரிகள் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க உங்களோட வேலை என்ன, பூத் ஏஜென்ட்டுகளோட வேலை அந்த பூட்டு அந்த அந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கிற அந்த ஒரு கதவும் திறக்காம பார்த்துக்க வேண்டியதும், உள்ள என்ன நடக்குது அப்படின்ற அந்த கேமராவை பார்த்துக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு நான் அதிகாரியோட சண்டை போடுவேன், எதிர்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற எதிரில் இருக்கிற டிவிகேல இருக்கிற இளைஞர்களோட சண்டை போடுவேன், பூத் ஏஜென்ட் எங்களுக்கு தாண்டி உள்ள யாருமே போகக்கூடாது, முழுக்க முழுக்க தேர்தல் காவல் அதிகாரி தேர்தல் அதிகாரியை நான் கைக்குள்ளே போட்டுக்குவேன். அப்போ இந்த மிஷினை மாற்றுறதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் பண்ண போகிறேன். இன்னும் கூட என்னை லைட்டாக உள்ள விட்டிங்கன்னா போய் ஒரு 100 தடவை போட்டால் நான் அமுத்தி விட்டு வந்துட போகிறேன். இப்படிலாம் செய்கிற விஷயம் அப்படின்றது
என்ன பண்ணலாம்? எதுக்காக அப்படி பண்றாங்க? ஒரு தொகுதியில அப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழகத்திலயும் எப்படா அந்த மிஷின் கையில கிடைக்கும் அப்படின்னு கண்கொத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட தமிழக மக்களின் மனநிலையையும் இன்னைக்கு விஜய் அவர்கள் தோத்துட்டா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலையும் ஏற்படுத்தி தைரியத்தை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்றதான் முழுக்க காரணம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு எல்லா வகையிலையும் இளைஞர்களையும் இளைஞிகளையும் அந்த ஒரு கோபப்படுத்தி ஆத்திரப்படுத்தி நோக வச்சு இவ்வளோ விஷயங்களை பண்ணுறவங்க கடைசியில் பாருங்க மே 4 சட்டமன்ற ரிசல்ட் வர்ற அன்னைக்கு விஜய் அவர்கள் வெளிநாடு போகிறாராம். என்னங்க தலைவர் இப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஜனநாயகன் படக்குழுவோட போகிறது இது உண்மைதான் அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோவில் தெளிவுபடுத்தி சொல்லிட்டேன். நான் இப்போ தெரியாமல் ஒன்று கேட்குறேன். 10,000 ரூபா வச்சிருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிட்டு பயங்கரமாக சுற்றுலாலாம் பண்ணி குடும்பத்தோடு போயிட்டு ஜாலியாக செலவு பண்ணிட்டு வரலாம். 10,000 ரூபா வச்சு 700 கோடி வச்சிருக்கிற ஒரு தலைவர் ஏங்க வெளிநாடுக்கு போகக்கூடாது? ஏன் அவர் போகக்கூடாதுன்னு இருக்கா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கெலாம் பயணம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் போயிட்டு போகிறாரே உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இனி எந்த ஒரு தமிழக வெற்றி கழக இளைஞர்களும் தயவு செஞ்சு அந்த மனம் நோகுற மாதிரி கமெண்ட்டில் ரொம்ப வருத்தமாக கேட்குறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. மன தைரியத்தோடு இருங்க. கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதனால் உங்களோட தைரியத்தை உடைக்க பார்ப்பாங்க. அக்கா நீங்கள் எங்கள் ஏரியாலலாம் திரும்ப திமுக தான் வரும்னு ஜெயிக்கும்னு சொல்கிறாங்கக்கா, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. அண்ணன் வேறு இந்த டைமில் ஆஸ்திரேலியா போகிறாருன்ற ஒரு நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறீங்க. ஒரு மேட்டரே கிடையாது. எவ்வளோ நேரம் தான் எத்தனை மிஷினுங்க மாற்றிடுவாங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு ஆளால் ஒரு மிஷினை மாற்ற முடியல அளவுக்கு ஒரு தீய சக்தி ஆட்சி தான் தமிழகத்திலையும் மத்தியிலையும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கொடூரமான நடக்கலை. இவங்கள திருட்டுத்தனம் பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி வெற்றி ஆகாது. அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். கண்டிப்பாக ஜனநாயகம் காப்பாற்றப்படும். எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்தே தீரும் அப்படின்றதே நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.